Hello friends, welcome to Nasekitchen. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான ரெஸ்டாரன்ட் சுவையில mughalai சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். ரொம்பவே சூப்பராவும் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் கொஞ்சமா துருவன தேங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். உள்ள சேர்த்துட்டு இப்போ அடுத்தது நான் வந்து கசகசாவும் ஒரு 6-7 பாதாம் பருப்பும் ஊற வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டுடே சீக்ரெட் நம்பர் 8. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ வாங்க நம்ம வந்து சிக்கன் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 பட்டை 3 ஏலக்காய் 2 கிராம்பு வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து நல்லா நீல வாக்கில் கீறிட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதக்கி தான் சேர்க்கணும். இல்லைனா வந்து நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வந்து ஒரு கிளாஸியான பக்குவத்துக்கு வந்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ இந்த மாதிரி. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட வாடை எதுவும் இல்லாமல் நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வந்து சார்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் போல் ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கலர் பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எல்லாமே கலந்து அரைச்ச மல்லித்தூள் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவை மட்டும் ஃபஸ்ட்டு இந்த ஆயிலே நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா இந்த ஆயிலே வந்து நல்லா வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளி பழம் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட நல்லா இந்த தக்காளியோட வாடையும் இல்லாமல் நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ இந்த மசாலா இந்த தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கி வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ அடுத்து நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த பாதாம் தேங்காய் கசகசா பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து அந்த மசாலாவோடய நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த தக்காளி இந்த மசாலாவெலாம் நல்லா வதக்கும் போது நம்மளுக்கு அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். பச்சை வாடை எதுவும் இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. ரெஸ்டாரண்ட்லலாம் இந்த மாதிரி தான் வந்து செய்வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோடய நம்ம நல்லா வந்து அந்த சிக்கனை கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா வந்து குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் வந்து ஏறி ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து மசாலா வந்து நம்ம அரைச்சோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு, அதில் ஜாரில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ அந்த தண்ணியை வந்து நம்ம சிக்கன் வேக வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு டைமு கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த மசாலா உப்பு எல்லாத்தையும் வந்து அந்த சிக்கனில் வந்து சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இதை அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சிக்கன் நல்லா சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பரான mughalai சிக்கன் வந்து ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை அப்படியே நல்லா லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் mughalai சிக்கன் வேறு லெவல் டேஸ்ட்டில் ரெடி ஆகிருக்கு.
நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.